ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடு மஷ்ரூம் பிரியாணி. இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஃபஸ்ட்டு நல்லா மஷ்ரூமை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலா அந்த மஷ்ரூமில் இறங்குற அளவுக்கு விட்டுறணும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாதீங்க, கை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிடுங்க. இந்த மஷ்ரூம் நல்லா வேக விட்டுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். மஷ்ரூமில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால வாட்டர் ரிலீஸ் ஆகும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் மஷ்ரூம்ஸை எடுத்துடுறேன். இப்போது அதே எண்ணெயிலேயே ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நிறையா கூட மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் பாதி பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வேக விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் சைஸ் சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கையளவு புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கிட்டேன். புதினா இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லி தழைனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா தளபுலன்னு கொதிக்கணும். கொதிக்கிற ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 30 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த ரைஸை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா ரைஸ் வெந்து மேலே அப்படியே தெரியும், வெந்து மேலே தெரியும். அந்த டைமில் நம்ம தம் போட்டுடணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பழைய தவா எடுத்துக்கிட்டேன். பழைய தவா மேலே அந்த பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு ஒரு பிளேட் வச்சு அந்த பாத்திரத்தை மூடிடுங்க. அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் அந்த கிரைண்டிங் ஸ்டோன் சின்னது இருக்கும்ல, அதை நான் வச்சிடுறேன் வெயிட்டாக. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சூப்பரான ஃப்ரைடு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. உங்களுக்கு சிம்பிளான ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.